தகவல் கிடைச்சு வந்திருக்கோம். என்ன தகவல், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, யார் மேல கம்ப்ளைண்ட்? சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. 1 மந்த்ல வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளவு தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்த போதுதான் எங்களுக்கு தெரியும், அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு. இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு. அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதுதான் இருக்கு. நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலுக்குள்ள போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்க வந்து கொடுத்துருவேன். உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க. நீங்க இங்க வந்து இருக்கும்போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலீட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ். இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அந்த வாழ்வாதாரத்துல போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்றாங்க. ஏன்னா என் தொழில் வந்து அப்படி, நான் அட்வொகேட்டு, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்கா வந்து பண்றாரு. அப்போ நாங்க இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என் பொண்ணை 1 மாசம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும், தொழில் வந்து இப்பவே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் அவளை வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கோம். இல்ல என்ன மாதிரியான மிரட்டல்மா உங்களுக்கு விட்டுட்டு இருக்காங்க? என்ன மாதிரினா என் பொண்ணை வந்து நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை வந்து பிசினஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் வந்து நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம். இத கல்யாணம் தாலி கட்டி ½ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணாரு. உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் வந்து பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. கல்யாணம் ஆரம்பத்துல சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க அதை விசாரிக்கலையா அவங்க மாப்பிள்ளையோட? சார், எங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நேற்று கமிஷனர் ஆபீஸ்ல போய் காவல்துறையை நம்பி நாங்க கொடுத்தோம். அவங்களும் அந்த கேஸை வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க போய் கால் பண்ணிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு. எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? டவுரியா வந்து நகை, கேஷ் நிறைய வந்து ஒயிட்லயும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவ இங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 டேஸா. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி நான் அங்க சிசிடிவி வச்சிருக்கேன், எந்த மீடியா வந்து என்ன பண்ணிருன்னு சொல்லி. எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட் பப்ளிக்கு. ஏன்னா நாங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்புறோம். அதனாலதான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்புனேன்.
எனக்கு இல்ல, தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார். நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம். இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும். நாங்க காவல்துறையை நம்புறோம். அதனாலதான் நேத்து காவல்துறையிட்ட போய் நின்னோம். காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரிதான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இல்லம்மா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. கணவரோட கல்யாணமே இந்த கடையை அபகரிக்கணும்னு நோக்கம் தானே அப்ப உங்களுக்கு? இல்லம்மா இப்ப வந்து பொண்ணோட கணவரு மாமனாரு அவங்க மாமியாரு ஒரு வாஷிங் மிஷினுக்காக முதற்கொண்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப முதலமைச்சர்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க. அது ரிக்கார்டிக்கல் எதுவும் பண்ணிருக்கீங்களா முதலமைச்சருக்கு? இல்லன்னா முதலமைச்சருக்கு சிஎம் செல்லுக்கே நாங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கோம். நேத்தே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு விஷயமா நடந்தாலும் அதுக்கு அந்த குடும்பம் தான் பொறுப்பு. நான் இதை முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையா வைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க என்ன நடந்தது மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. உங்க கணவர் என்ன மாதிரியான உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாரு மட்டும் கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அண்ணாலும் தம்பியா சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க வண்டியில. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லன்னா அங்க ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணிருக்காங்க. பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க.